எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்தவனாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபவன். இந்த நாட்டில் 2024 ஆண்டு இந்த நாட்டுக்குரிய ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெற்றது. எனவே இந்த தேர்தலில் சமாதானமான முறையில் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி வாக்களித்த இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தங்களுடைய வாக்குரிமைகளை பயன்படுத்திய அனைத்து மக்களுக்கும் நான் முதலில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று குறிப்பாக வன்னி மாவட்டத்தை நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் வன்னி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எமது கட்சியின் கொள்கைகளுக்கும் அதே போன்று எமது கூட்டமைப்பு ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி, அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, தமிழரசு கட்சி, இன்னும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் கூட்டமைப்பு இங்கு வன்னி மாவட்டத்தில் களத்தில் இறங்கி ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரித்து தங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். எனவே அவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாவட்டத்தை வெற்றி கொள்கின்ற வகையில் வன்னி மாவட்டத்தில் இதுவரை பெற்றிராத வகையில் அதிகூடிய வாக்குகளை பெற்று இந்த வன்னி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு வழிகோலிய வாக்காளர் பெருமக்கள், அதே போன்று அந்த வாக்குகளை அளிப்பதற்காக பல வகையிலும் முயற்சி செய்த கட்சி தொண்டர்கள், இன்னும் என்ன வகையில் இந்த அதிகூடிய வாக்குகளை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவன் என்ற வகையில் நான் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.